அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம சூரா முஸம்மில்ல 19 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மாஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ஆய் ஆஃப் சூரா முஸம்மில் 20வது வசனம். 20வது வசனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய வசனமாக இருக்கிறதுனால நம்ம இதை பார்ட் வைஸாக கொடுக்க போகிறோம், சரிங்களா? முழு வசனமாக விளக்கம் கொடுக்காமல் பாதி பாதியாக கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சேர்த்து மன்னம் செய்ய போகிறோம். ஓகே, இன்றைக்கான பார்ட் பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் தான் இன்றைக்கான பாட்டு, சரியா? ஸோ வந்து விளக்கம் பார்க்கலாம். இன்ன நூன் முஷதா குன்னா செஞ்சு ஓதணும். ரொப்பக்க ரோ ஃபத்தா பேச்சு வந்துருக்கு, வல்லினமாக ஓதணும். பால ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரொப்பக்க யலமு அன்னக நூன் முஷதா குன்னா செஞ்சு ஓதணும். அன்னக தகூமு ஆஃப் வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே வாவு மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். அது தால் சுக்கூன் கல்கலத்து சுகுரா இடையில் வந்துருக்கிறனால சிறிதாக அசைச்சு ஓதணும். நூன் அலிஃப் சொகிரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா சா இஹ்ஃபா உடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சு குன்னா செய்யணும். சுலுச இல்லைலி ஸோ ஷம்சியா வ நிஸ்ஃபஹு ஹூல உல்டாதுமா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வசுலுசஹு எகெயின் இங்கேயும் உல்டாதுமா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இந்த ஸ்வாத் சா இதோடைய உச்சரிப்பெல்லாம் கவனம் செலுத்தணும். இந்த இடத்துல ச சுலுசை இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? நம்மளுடைய நுனி நாக்கு இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து மேற்பற்களுடைய கீழோரங்களில் உரசி வெளியாகக்கூடிய உச்சரிப்பு. ரொம்ப வைடாவோ ரொம்ப சுருக்கியோ இல்லாமல் லைட்டாக, அதே மாதிரி நாக்கும் அதிகமாக வெளியே வந்துடாமல் மீடியமாக சு சா லெட்டர் சா இதோடைய மஹ்ரஜ் கூட நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துருக்கோம். சுலுசஇ அதே மாதிரி தான் இங்கேயும் சுலுசஹு. நிஸ் இது சுவாது, நிஸ் அப்படின்னு சீனுடைய ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்துறாங்க, சுவாதுடைய ப்ரொனவுன்சியேஷன் ஒத்தா. ஸோ இந்த இடத்துல மத்து வந்து ஒரே வார்த்தையை தொடர்ந்து ஹம்சா. ஸோ இது வந்து மத்து முத்தசில் நீங்கள் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தன்வீனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். மினல்லதீன மஅக் ஸோ துவா இருக்கிறனால இடையில அது ஸ்டாப்பிங் சைன் துவா இருக்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மஅக் ஸோ இந்த கேஃப் வந்து சுக்குனுடைய நிலையில் வரும்போது ஹம்ஸ் உடைய சட்டம் மஅக் காட்சியை வெளிப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஒல்லாஹு அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்ஹா வந்திருக்கிறனால அந்த அல்லாஹுடைய எல்லாம் வல்லினமாக இருக்கும். வல்லாஹு யுகத்திரு காஃப் வல்லினம் எடுத்து அதற்கான உச்சரிப்பு. தால்ல ஷத்தா அழுத்தம், ரா வந்து தொம்மா வல்லினம். யுகத்திருல் லைல வன்னஹார் நூன் முஷதா குன்னா செய்யணும். ஹால் அலிஃப் மதா 2 ஹரக்கத் வசனத்துடைய முடிவு இல்லை, இங்கே துவா இருக்கிறனால ஸ்டாப்பிங் சைன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ரா ஃபத்தாவில் இருக்குது, ஸோ ரா சுக்கூன் போட்டு தான் நான் ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ணிக்கிறப்போ முந்தைய எழுத்தை கவனிக்கணும், அங்கே ஃபத்தா இருக்கிறனால அந்த ரா சுக்கூனை வலினப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணுவேன். நஹார் ஸோ உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த நஹார் 1 நஹார் வரைக்குமே என்ன பண்ணிக்கங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா தரவு பண்ணிவிட்டு அடுத்து போங்க, சரியா? ஸோ அதனுடைய விளக்கமே நான் இப்போவே கொடுத்துட்றேன். அலிம அல்லன் நூன் சுக்குனுக்கு அப்புறமா லாம் இதுதான் பிலா குன்னா இணைக்கணும், ஆனால் குன்னா செய்யக்கூடாது. இங்கே நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செய்யணும். துஹ்சூ இந்த ஹா சுக்குன் மெல்லிசாக ஓதணும். ஹா லைட்டான லெட்டர் இல்லையா, ஸோ துஹ்சூஹு வாவ் மத்தா 2 ஹரக்கத். ஃபதாப அலிஃப் மத்தா 2 ஹரக்கத். அலைக்கும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஃபா இது ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஃபக் ஸோ இங்கே மதை தொடர்ந்து சுக்குனோ ஷத்தாவோ வந்துச்சு அப்படின்னா மதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால் இந்த இடத்துல ஃபக் அப்படி சொல்கிறோம், ஃபாக்குன்னு சொல்லலை, புரியுதா? ஃபக் காஃப் சுக்குன் கல்கலத்து சுகுரா இடையில வந்திருக்கிறனால சிறிதாக சச்சு ஓதுனால் போதுமானது. ஃபக் ரா ஃபத்தா பேச்சு வந்திருக்க வல்லினமாக ஓதணும். ஊல வாவு மதா 2 ஹரக்கத். மேல அலிஃப் மதா 2 ஹரக்கத். தயஸ்ஸர சீனில் ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். ரா வந்து ஃபத்தா பேச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும். மீனல் லாம் சுக்குன் கமரியா மீனல் குர் காஃப் அல்லின்னு எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ரா சுக்கூன் பெற்று வந்திருக்கும் போது முந்தைய இடத்துல தொம்மா வந்திருக்கிறனால அந்த ரா சுக்கூனை வல்லினப்படுத்தி ஓதணும். குர்
ஆன். ஸோ இந்த தோலை தான் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸ்டாப்பிங் சைனில். ஸோ ஸ்டாப் பண்ணும்போது நூன் கெஸ்ரால இருக்குது, நூன் சுக்கூன் போட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இதுவும் உங்களுக்கு சிரமமாக இருக்குது ஃபஸ்ட் பார்ட் இவ்வளோ படிக்கிறதுங்கிறப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 1 ஹாரில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த டே இந்த ஆன் வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் பாட்டை அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن.